எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் மக்களவை தேர்தலிலே பாஜகவுடன் கூட்டணி வைக்காதவர். புரியன் சொல்வது போல் பாஜக கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகளுக்கும் பல ஓட்டுகளுக்கும் மைனஸ் என்ற கருத்தை அவரை சார்ந்த செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், இவர் ஜெயக்குமார் போன்றவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்திருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் வீழ்ச்சி. அவர் மக்களவை தேர்தலில் பல இடங்களில் டெபாசிட் இழந்தார். தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தலைமைக்கு விழுந்த வாக்கை விட அவருக்கு 30,000 வாக்குகள் குறைவு. மக்களவை தேர்தலோடு நடந்த விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் அவர் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். கன்னியாகுமரி, புதுச்சேரி போன்ற மக்களவை தொகுதிகளில் இவரை போல் பிரதமர் வேட்பாளர் இல்லாத, கூட்டணியும் இல்லாத சீமானை விட குறைவான வாக்குகளை எடுத்து 4வது இடத்திற்கு இரட்டையலை தள்ளப்பட்டது. அந்த சூழ்நிலையில் இவருக்கு எதிராக ஒரு அணியமைக்க சக்தி படைத்த பாஜக, அண்ணாமலை இவர்களை முறியடிக்கும் விதமாக அவர் பாஜக கூட்டணியில் வந்துள்ளார் என்பதே உண்மை. அவரை பொறுத்தவரையில் தான் திமுக அணிக்கு மாற்று, 2வது இடம் எனக்கு தான் என்று 2வது இடத்தை உறுதி செய்வதற்காகத்தான் மக்களவையிலேயே பாஜக மைனஸ் என்றவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் வந்திருக்கிறார்.